நம்ம வாழ்க்கையில் நண்பர்கள் முக்கியம்தான். ஆனால் எல்லா நண்பர்களும் உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இந்த 5 பேரில் ஒருத்தர் உங்கள் கூட இருந்தாலும் நீங்கள் முன்னேறி போகிறது ரொம்பவே கஷ்டம். இதில் 5வது பாயிண்ட் தான் ரொம்பவே ஆபத்தானதும் கூட. முதல்ல நம்ம பார்க்க போகிறது, இவங்க இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை துரோகம் செய்யும் நண்பர்கள். முதல் தடவை உங்கள் நம்பிக்கை ஒருத்தர் உடைச்சா அது அவங்களோட தப்பு. ஆனால் மறுபடியும் நீங்கள் அதே ஆளை நம்பினா அது உங்களோட தப்பு. ஒரு பாம்பு எத்தனை தடவை தன்னோட தோலை உரித்தாலும் அதோட குணம் மட்டும் மாறவே மாறாது. அதே மாதிரி தான் சில மனிதர்களும். ஒரு தடவை தப்பு பண்ணியிருந்தா அவங்கள மன்னிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே தப்பு பண்ணும்போது அது அவங்களோட கேரக்டராகவே மாற ஆரம்பிக்கும். இங்கே நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம், உண்மையாக நம்மளை வெறுக்கிற எதிரியை கூட நம்ம நம்பலாம். ஆனால் நம்ம கூடவே இருந்த நண்பன்னு சொல்லி துரோகம் செய்கிறவனை நம்ம எப்போவுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான். 2வது, போலியான நண்பர்கள். ஆரம்பத்தில் இவங்க நம்ம ஃப்ரெண்டு தானே உங்களை சேஃபாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஆனால் மெதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் பலவீனங்கள், உங்கள் பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதே விஷயத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. அதனால் இப்படிப்பட்டவங்களை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் வாழ்க்கை சேஃபாக இருக்கும். வெளியில் சிரிப்போம், உள்ளுக்குள்ளே வன்மமும் இருந்தால் அது பாலில் கலந்த விஷம் மாதிரி தான் இருக்கும். 3வதாக பார்க்க போகிறது, பொறாமை கொண்ட நண்பர்கள். உங்கள் வெற்றி ஒருத்தருக்கு வேதனையாக இருந்தால் அவங்க உங்கள் நண்பனே கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கூட நல்லா பேசி சிரித்தாலும் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் முன்னேறினாலும் சரி, இல்லை உங்களுக்கு சின்னதாக ஒரு சந்தோஷம் கிடைச்சாலும் சரி, அவங்களுக்கு தூக்கமே வராது. வெளியில் சொல்லுவாங்க, சூப்பர்ப்பா, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே இவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் சாணக்கியர் சொன்னது, எதிரி உங்களை வீழ்த்த நினைப்பான், பொறாமை கொண்ட நண்பன் உங்களை நிறுத்த நினைப்பான். நீங்கள் நம்ப முடியாத ஒருத்தர் தான் 4வதாக பார்க்க போகிறது. அதிகம் பேசும் ஒருவருடன் நட்பு வைக்காதீர்கள். வாயை கட்டுப்படுத்த தெரியாதவன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் எல்லாமே சொல்லணும்னு நினைக்கிற ஒருத்தன் உங்கள் ரகசியத்தையும் நிச்சயமாக வெளியில் சொல்லுவான். இந்த மாதிரி நண்பர்களை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டா நம்மளையே சிக்கலில் மாட்ட வைப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை நாளைக்கு ஊருக்கே தெரிஞ்ச கதையாக மாறி போயிடும். உங்களோட திட்டங்கள், உங்கள் கனவுகள், உங்கள் குடும்ப விஷயங்கள் எல்லாமே சாதாரண பேச்சுன்னு வெளியில் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஜோக்காக சொன்ன ஒரு விஷயம் நாளைக்கு உங்கள் ரெப்புடேஷனை கெடுக்கிற வெப்பனாக மாற ஆரம்பிக்கும். அதனால தான் சாணக்கியர் சொல்கிறது, அமைதி காக்க தெரியாதவன் நட்புக்கு தகுதியானவன் இல்லை. 5வதாக நாம் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு, குறுகிய சிந்தனை கொண்டவர்கள். நான் வளராமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீயும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ரொம்பவே ஆபத்தான ஒருத்தன். நல்ல சிந்தனை இருந்தால் தான் நல்ல மதிப்பும் கிடைக்கும். ஆனால் குறுகிய எண்ணத்தில் ஒருத்தர்கிட்ட நட்பு வச்சுக்கும் போது நமக்கு முன்னாடி இவன் வளரவே கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. நாமளே நல்ல நிலைமையில் வரல, இவன் மட்டும் ஏன் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்களும் வளர மாட்டாங்க, உங்களையும் வளர விட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், வெறுப்பு, கடுமையான வார்த்தைகள், இது எல்லாம் சேர்ந்து உங்களை முன்னேற விடாமல் அங்கேயே தடுத்து நிறுத்தும். சாணக்கியர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடம், தனிமை பயம் இல்லை, ஆனால் தவறான நட்பு தான் மிகப்பெரிய ஆபத்து. நண்பர்கள் அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டக்கூடிய சரியான நண்பர்கள் இருந்தாலே வாழ்க்கைக்கு போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 5 பாயிண்டில் உங்கள் வாழ்க்கையில் யாராவது மேட்ச் ஆகிறாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மாற்றம் உங்களிடம் இருந்தே ஆரம்பமாகின்றது.